அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்களை உருவாக்குவது குறித்து சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணியிடங்களை உருவாக்க கோரி ஆசிரியர்கள் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வழக்கு குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர்களாக 2002ஆம் ஆண்டு தொகுப்பூதியம் அடிப்படையில் 1800 சிறப்பு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். 4500 ரூபாய் தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் தற்பொழுது 20,000 ரூபாய் தொகுப்பூதியமும் 5000 ரூபாய் போக்குவரத்து செலவுக்காகவும் அரசிடமிருந்து பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தரமாக உருவாக்க கோரி 723 சிறப்பு ஆசிரியர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர், தமிழகம் முழுவதும் 1,30,000 சிறப்பு குழந்தைகள் உள்ளனர். 10 குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர்கள் என்ற அடிப்படையில் விகிதத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் 13,000 சிறப்பு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு பணியிடத்தை கூட உருவாக்காத மாநில அரசு 1800 பேரை சமக்கர சிக்ஷான் திட்டத்தின் கீழ் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமித்துள்ளதாக வாதிட்டார். மேலும் தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட சிறப்பு ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு, மருத்துவ விடுப்பு உள்ளிட்ட எந்த சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்றும் தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றும் ஆசிரியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார். இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி மனு குறித்து ஏப்ரல் 21ஆம் தேதி பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.